அரசாங்கம் என்பது மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக. மக்களுக்காக நன்மை செய்த அரசாங்கம் அதிமுக ஆட்சி. முதலமைச்சர் சொன்னார், காலை உணவு திட்டத்தை துவக்கின்ற பொழுது சொன்னார், தொடங்கப்பட்ட போது சொன்னார், நாங்க ஓட்டுக்காக இந்த காலை உணவு திட்டத்தை தருங்கள. இப்ப எதுக்காக திறந்திருக்கிறாரு? அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது +1 +2 நாம கொடுத்தோம். ஆனா இந்த ஆட்சியில +1 +2 கொடுக்கல. இன்றைக்கு ஓட்டு போட வயது வந்தவர்களுக்கு கொடுக்கறீங்க. கொடுப்பதை நாங்கள் இல்லை தடுக்கவில்லை, கொடுப்பது சிறந்தது. உரிய காலத்தில் கொடுக்க வேண்டும் தான் சொல்றோம். ஏன் இப்ப கொடுக்கல? +1 +2 கொடுத்தா அவர்களுக்கு வாக்கு கிடைக்காது. இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து, மாணவருடைய செல்வாக்கு இழந்து, இளைஞருடைய செல்வாக்கு இழந்து இருக்கின்ற நேரத்தில் இந்த 10 லட்சம் மாணவர்களுக்கு இந்த மடிக்கணை கொடுத்து அவர்களை வாக்குகளை பெறுவதற்கு தான் இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை கொடுக்குது ஒழிய மாணவருடைய நலன் கருதியோ மாணவருடைய எதிர்கால நலன் கருதியோ இந்த திட்டத்தை கொடுக்கல என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதே போல இன்றைக்கு பாலிடெக்னிக் கல்லூரி 21 கொடுத்தோம், பொறியியல் கல்லூரி 4, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி. இன்றைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா நம்முடைய சேலம் மாவட்டத்தில் 1000 கோடியில் 1050 ஏக்கர்ல நாங்க உருவாக்கணும். இந்த ஆட்சியில கிடப்புல போட்டாங்க. அதே மாதிரி அதிமுக ஆட்சி 10 ஆண்டுல புதிதாக 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம். அதுல சுமார் 40 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியா இருந்தது. அதுல கட்டணம் அதிகம். மாணவருடைய கோரிக்கை ஏற்று நாங்க இதை அரசு கலைக்கல்லூரியை மாற்றணும்னாங்க. உடனடியாக அரசாங்கம் உத்தரவை போட்டு நான் முதலமைச்சர் அந்த பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியை அரசு கலைக்கல்லூரியா கொடுத்தோம். குறைந்த கட்டணத்தில் நம்முடைய மாணவர்கள் கல்வி பயில. அது மட்டும் இல்ல, 7 சட்டக்கல்லூரி கொண்டு வந்தோம். 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரி. நான் முதலமைச்சர் இருக்கும்போது 6 சட்டக்கல்லூரியை திறந்து அற்புதமான சட்டக்கல்லூரி. சாதாரண அந்த சட்டக்கல்லூரியை நீங்க போய் பார்க்க வேண்டும் மாணவர்கள். இன்னைக்கு விழுப்புரம் போய் பாருங்க, சேலத்துல போய் பாருங்க. லேட்டஸ்டா மாணவர்கள் அரசு சட்டக்கல்லூரினே பார்க்க முடியாது. லைப்ரரி எல்லாம் பெங்களூர்ல இருக்கிற சட்டக்கல்லூரியில் என்ன லைப்ரரி இருக்குதோ அதே லைப்ரரி நம்முடைய விழுப்புரத்தில் இருக்கும். அதே அரங்கம் நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான கலை அரங்கம் வச்சிருக்கிறோம். இப்படி மாணவருடைய திறனை வளர்க்க வேண்டும். ஒரு சட்டம் பயிலக்கூடிய மாணவனுக்கு தேவையான வசதி முழுவதும் நாங்க செஞ்சு கொடுத்தோம். இன்றைக்கு ஜெர்மன் நாட்டுக்கு முதலமைச்சர் போறார் இந்த தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக. அப்போ விமான நிலையத்தில் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இந்த தொழில் எல்லாம் வருகின்ற பொழுது 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று ஒரு செய்தி சொல்லிட்டு அதுல 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு சொல்லிட்டார். அப்படி 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தா முதலமைச்சர் சொல்லுகின்ற கருத்தின் சுமார் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். அப்படி ஏதாவது 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? இந்த 4 ஆண்டு காலத்தில் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குங்களா? தெளிவா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆக ஒரு முதலமைச்சரே ஒரு பச்சை பொய்ய சொல்றாரு. ஏங்க அப்படி இல்ல, இந்த ஆண்டுல இவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தோம், இவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு நாங்க புள்ளி நாங்க தெளிவா சொல்றோம். ஆனா அது அத்தனையும் சொல்லுவது அத்தனையும் அந்த பொய்ய மூலதனமா வைத்து தான் மாணவர்கள் ஏமாற்றுகின்ற ஒரே அரசாங்கம், பொதுமக்கள் ஏமாற்றுகின்ற ஒரே அரசாங்கமா தான் அரசாங்கம் இருந்து கொண்டிருக்க என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகின்றேன். இதற்காக சொல்லினேன் என்று சொன்னால் அரசியலுக்காக சொல்லவில்லை. மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். படித்து முடித்த பிறகு அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேணும். ஒரு புதிய தொழிற்சாலைகள் வந்தால் தான் அதற்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதோட நீங்க எல்லாம் பல கருத்துக்களை சொன்னீங்க. இன்றைக்கு ஒரு குடும்ப சூழ்நிலை, அந்த மடிக்கணினி கிடைக்காத காரணத்தினால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோம், மடிக்கணினி கிடைக்கப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு இதனால பயன் கிடைத்தது, நன்மை கிடைத்தது என்ற வார்த்தைலாம் சொன்னீங்க. இதுதான் அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி என்பது மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள், நாட்டு மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற அரசாக பிரதிபலித்தது. ஆனால் 2021 ஆட்சி பிறகு பல முறை சட்டமன்றத்தில் எடுத்துக்கணும். இந்த மடிக்கணினியுடைய நன்மைகள், பயன் இளைஞர்களுக்கு எப்படி கிடைக்கும் என்பதை எல்லாம் சொன்னோம். ஆனா இந்த ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் அலட்சியமாக எண்ணிவிட்டார்கள். இப்பொழுது கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. 4 ஆண்டு காலம் நாங்க தொடர்ந்து சட்டமன்றத்தில் நானும் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் அதிமுக சட்டமன்றம் அதனுடைய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம், முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அதோட அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினோம், தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுக்கின்ற பொழுது மாணவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை கொண்டாந்தோம். கிட்டத்தட்ட 2011 2021 வரை இது மாணவருடைய பொற்கால ஆட்சி என்றே கூறலாம். ஒரு பொற்கால மாணவர்களுக்கு அவ்வளவு நன்மைகள் இந்த காலகட்டத்தில் கிடைத்தது. இதற்கு முன்பு நீங்க பாத்தீங்கன்னா பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது கல்லூரிகள் குறைவு. இன்றைக்கு நம்முடைய கற்போடைய எண்ணிக்கை, உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சது. அப்ப நிறைய கல்லூரிகள் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் நிறைய கல்லூரிகளை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு, இருவரும் தலைவருடைய வழியில் அம்மாவுடைய அரசாங்கமும் அதை பின்பற்றி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு முழுமையான உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல கல்லூரிகளை தனியார் வசம் சரி அரசு சரி திறக்கப்பட்டது. அதன் விளைவாக இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் என்ற பெருமையை அதிமுக ஆட்சியில் ஏற்பட்டது.
இன்றைக்கு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்டது 2030 தான் அடைய வேண்டிய இலக்கை 2019 20 அடையப்பட்டு இன்றைக்கு இந்தியாவில் உயர்கல்வி படிப்பதிலே ஒரு சிறந்த முதல் மாநிலம் என்ற பெருமையை தேடி தந்த அரசாங்கம் அதிமுக அரசு. ஆரம்ப பள்ளி அதிகமா திறந்தோம். இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை எங்கெல்லாம் மாணவர்கள் அதிகமா இருக்கிறாங்க, தொலை தூரத்தில் போய் படிக்கக்கூடிய சூழல் இருந்தா அந்த மாணவர்கள் அனுப்புறதில்லை. நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்முடைய குழந்தை 2 கிலோமீட்டர் போய் செஞ்சு படிக்கிறதுக்கு துன்பப்படும் சொல்லி நிறைய அனுப்புவதனால எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அம்மாவுடைய அரசு 10 ஆண்டு காலத்தில் 248 தொடக்க பள்ளிகளை தொடங்கணும், 117 தொடக்க பள்ளிகளை நடுநிலைப் பள்ளியை தரம் உயர்த்தணும், 1079 நடுநிலைப் பள்ளிகளை தரம் உயர்த்தப்பட்டு உயர்நிலைப் பள்ளியை மாற்றி கொடுத்தோம், 604 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளியா தரம் உயர்த்தணும். இதையெல்லாம் கிராமத்திலிருந்து நகர வரை நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அவருடைய வசதிக்கு ஏற்ப அந்த பகுதியிலேயே ஆரம்ப பள்ளி, நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி என்று பள்ளிகளை திறக்கப்பட்டு கல்வி கற்புடைய எண்ணிக்கை நாட்டிலேயே உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அதிமுக ஆட்சி காலத்தில் இலவச லேப்டாப் மூலம் பயன்பெற்ற மாணாக்கர்களை சந்தித்து EPS கலந்துரையாடினார். இந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம்.